Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ரெவரண்ட் ரிச்சர்ட் அவர்களை குறித்து நிறையா சொல்லலாம், ஆனால் அது அவருக்கு விருப்பமே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். அமெரிக்காவிலே ஒரு கான்ஃபரன்ஸ், பல்லாயிரக்கணக்கான பெரிய பெரிய ஆட்கள் கூடி வந்திருக்கிற கான்ஃபரன்ஸ். நான் கண்ணால் கவனிச்ச ஒரு விஷயம், ஐ வாஸ் தேர். அவரோடு கூட நாங்கள்லாம் டீமாக நாங்கள் இங்கேருந்து போயிருந்தோம். அப்போது ஸ்டேஜில் இவரை ப்ரீச் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது ஷேர் பண்ணுங்கன்னு. அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவர் சொல்கிறார், இல்லை கர்த்தர் யாரையாலும் பயன்படுத்தட்டும்ன்ட்டு அவர் போகலை. ஸ்டேஜெல்லாம் நாடி போகலை. அது மட்டுமல்ல, நான் சந்தித்த நாளிலிருந்து இதுவரை ஸ்டேஜை விரும்பாதவர். நிறைய வேலைகளை நம்முடைய இந்திய தேசத்தில் செய்கிறார்கள், மிகப்பெரிய வேலைகளை செய்கிறார்கள். எனக்கும் அவருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் ஏற்பட்டதே லைஃப் ஆஃப் இன்டிகிரிட்டி, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை என்ற அந்த ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் இணைந்தோம். இதுவரை பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களிலே நானும் பங்கெடுப்பேன். நமது ஊழியங்களிலே தேவன் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். இந்திய தேச அளவிலும் இன்டர்நேஷனல் லெவலிலும் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். இன்று நம் மத்தியில் இருப்பது விசேஷமாக நியூ இயர் ஆரம்பத்திலே நம் மத்தியிலே அவர் இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். இப்போது மைக் அவர்களுடைய கரங்களை கொடுக்கிறேன். கரங்களை தட்டி அன்போடு தேவதாசனை வரவேற்போம். The verse இன்னைக்கு, we're going to look at a few verses. அதில் ஃபர்ஸ்ட் வேர்ஸாக யோவான் 12:24-25 யாரா வாசிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். இதுல ஒரு கண்டிஷன் இருக்கிறது. இதுல கண்டிஷன் என்னது? இட் ஹேஸ் டு டை. த கிரெயின் வந்து கோதுமை மணி, அது இட் ஹேஸ் டு டை. தென் ஒன்லி அப்புறம் தான் என்ன வரும்? அதுல இருந்து என்ன வரும்? அதுல இருந்து பலன் வரும், அதுல இருந்து ஃப்ரூட் வரும், மல்டிப்ளிகேஷன் வரும். இட் ஹாஸ் டு டை. அது சாக வேண்டும். ஓகே. ஆனால் நம்ம நினைக்கிறோம் அந்த விழாத அந்த கோதுமை மணிகள் அவைகள் எவ்வாறு இருக்கிறது என்று. அதுவும் சாக தான் போகுது. அதுவும் இட்ஸ் கோயிங் டு டை ஒன் டே. ஓகே. அன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாள் அது சாக போகிறது. ஆனால் அது ஃப்ரூட்லெஸ்ஸாக ஒன்றுமில்லாமல் இங்கு வாழ்வை தேடினது, அங்கு மறுமையிலே இன் இட்டர்னிட்டி ஒன்றுமில்லை. நத்திங் டு ஷோ, காமிப்பதற்கு ஒன்றுமில்லை. இரண்டுக்கும் சாவுதான், ரெண்டும் டெத். தி க்வெஸ்சன் இஸ், இங்கு வாழக்கூடிய இந்த நாட்களிலே தன்னை அர்ப்பணித்து தேவனுக்கென்று மரிக்கிறவர்கள், டு கிவ் அப், டு லெட் கோ அண்ட் ஃபால், அந்த எர்த்ல விழுந்து, பூமியிலே விழுந்து, அதை தான் தேவன் கேட்கிறார். ஓகே. அதான் தேவனுடைய சவால். அடுத்த verse இதே போல இருக்கிறது. மத்தேயு 16:24-25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான்.
here is definition. ஆண்டவருடைய இயேசுவின் உடைய definition of life என்னது? அவரை ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணணுமா? சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். தன் ஜீவனை வெறுத்து தன் ஜீவனை வெறுத்து he has not yet carried the cross. அவர் இன்னும் சிலுவை தூக்கல. ஓகே, அவர் தூக்க போகிறார். அதற்கு அந்த ஜேர்னியில் இருக்கிறாங்க. அப்பொழுதே சொல்லுகிறார், என் பின்னே வரணும்னா நான் எப்படி சிலுவையை நோக்கி செல்லுகிறேனோ அதே போல நீனும் உன் சிலுவையை வெறுத்து, வேர்ல்டை வெறுத்து, தன் ஜீவனை வெறுத்து சிலுவையை தூக்கி. அப்புறம் அடுத்ததுல பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான். இங்கு வாழ்க்கையில எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு, ஜீவனை காப்பாற்றுவதற்கு ஆதாயம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இழப்பை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இழப்பு தான் அங்க இட்ஸ் கோயிங் டு கம் ஃபார் them. ஆனால் அடுத்த கூட்டம் பிரிவினை, ரெண்டுலையும் பிரிவினை இருக்கு. ஜான் 12:24 இதுலையும் 25லையும் ரெண்டா பிரிக்கிறார். இந்த உலகில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய காலம், இந்த லைஃப்ல ஜீவனை நேசிக்கிறவன். ஸோ இரண்டு கூட்டமாக பிரிக்கிறார், இரண்டு பாதை. நம்ம முன் இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல வர்றோம், ஸ்ட்ரீட்ல ரோடு பிரிகிறது, இரண்டு தெருவாக பிரிகிறது. இந்த தெருவை தான் தேவன் காமிக்கிறார், இந்த பிரிவினை தான் தேவன் காமிக்கிறார். ரெண்டு ஸ்ட்ரீட் பிரியுது, மகனே மகளே நீ சூஸ் பண்ணு என்று. நீ சூஸ் பண்ண, அதே தான் மத்தேயு இதுலையும் 25லையும் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான். இந்த பாதையில போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல என்ன வருகிறது என்று சொல்லுகிறார். அந்த பிரிவுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்கிறோம். இந்த பாதையில போனீங்கன்னா அந்த பாதையில கடைசியில் என்ன இருக்கு தெரியுமா? இழப்பு இருக்கிறது. இந்த லைஃப்ல இந்த ஸ்ட்ரீட் எடுத்தீங்கன்னா தன் ஜீவனை இங்கே லூஸ் பண்றவனோ அதை கண்டடைகிறான். இந்த பிரிவினை நம்ம லைஃப்ல தினமும் இருக்கிறது, எல்லா தீர்மானங்கள்லையும் இருக்கிறது. இல்லை, நம்ம நேரத்தை செலவிடுவது, பணத்தை செலவிடுவது, நம்மளுடைய பலனை செலவிடுவது, வாழ்க்கையே செலவழிக்கிறது. எதற்கு? இந்த ரெண்டுல எதற்குன்னு தீர்மானம். அது தீர்மானம் இருக்கிறது, இரண்டு வழி உண்டு என்று சிந்திக்காமல் செலவழித்து கொண்டே இருக்கிறோம். இதை ஒரு டிராயிங்ல போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இதை பிக்சர்ல இப்போ யூத் எல்லாம் வாண்ட் எவ்ரிதிங் விஷுவல். இதை ஒரு டிராயிங்ல போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ரோடு வருகிறது, அந்த பிரிவில் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம். அங்க பெரிய டிராஃபிக் ஜாம் இருக்கு. ஏன்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு லெஃப்டா ரைட்டானு தீர்மானிக்க முடியாமல் நின்று விடுகிறோம். லைஃப் ஃபுல்லா நின்று கொண்டிருக்கிறோம். டிராஃபிக் ஜாம். சிலர் தான் இந்த பாதையை எடுத்து போறாங்க. இழப்பு அங்க விக்டரி, அங்க கெயின், அங்க நான் கண்டுகொள்ளுவேன் தெய்வராஜ்யத்தில். அதை சிலர் தான். பெரிய கூட்டம் இதுவும் வேண்டும். இழப்பு இருக்கக்கூடாது, ஆனா எனக்கு கெயின் வேணும். நித்திய ராஜ்யத்தில், தேவராஜ்யத்தில் எனக்கு பெரிய பொக்கிஷம் வேணும். இங்க நான் லூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும். இங்கேயா அங்கேயா என்று திணறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய கிறிஸ்தவ கூட்டம், தேவஜனங்கள் உலகம் எங்கும். இங்கே மட்டும் இல்லை, இந்த சிட்டியில் மட்டும் இல்லை, எல்லா பட்டணமும் தமிழ்நாட்டில், எல்லா பட்டணங்களும் இந்தியா தேசத்தில், எல்லா பட்டணங்களும் உலகம் எங்குமே. திஸ் இஸ் த சேலஞ்ச், த ட்ராஜடி ஆஃப் த கிறிஸ்டியன் ஜேர்னி. ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு பாதையிலே நின்று கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் உலகம் எங்கும் ஸ்ட்ரகிளிங். See, the 15th century இலிருந்து மிஷனரிஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூரோப்பா இதிலேருந்து ஃபஸ்ட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னால் தாமஸ் வந்தார் 52ல்.
அதுக்கப்புறம் மேஜர் மிஷன் மூமெண்ட் எங்கே வருது? 1400s தொடங்குது. அங்கே வரும்பொழுது அந்த 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 காலத்துலலாம் 2 வருஷம் ஆகுமா வந்து சேர்றதுக்கு. ஓகே, ஒரே கப்பல் இல்லை, 4-5 கப்பல் ஆகுமா. ஓகே, சில கப்பல் கரையில் போய் வந்து ஸ்டாம்ஸில் மாட்டி போய் வந்து ஷிப்ரக் ஆயிரும், பாறைகளில், தீவுகளில். அப்புறம் அவங்கள காப்பாற்றி இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போவாங்க. அப்புறம் வருகிற இன்னொரு கப்பலில் ஏறி இன்னொரு தேசம், அந்த தேசத்தில் அங்கேருந்து வெயிட் பண்ணி இன்னொரு கப்பலில் ஏறி வருவார்கள். 2 வருடம் லகுவான வருடம் அல்ல. நிறைய பேர் அந்த ஜேர்னியில் இறந்துருவாங்க. அப்படி வரும்பொழுது வந்து தேசங்களை சேரும் பொழுது, அவர்கள் நாங்கள் போகணுன்னு சொன்ன தேசங்களுக்கு வந்து சேரும் பொழுது, இந்தியா போல் so many தேசங்கள் இருக்குது. எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டு, எல்லா காண்டினென்ட்ஸ்லையும் இது. ஆப்பிரிக்கா தேசங்களுக்கு போனவர்களையும் இதுதான் சத்தியம், தென் அமெரிக்காலையும் இதுதான் சத்தியம், ஆசியாவில் இருக்கிற நம்மளுக்கும் இதுதான் சத்தியம். வேறு வேறு காலங்கள் பாருங்கள், 1400s 1900s வரைக்கும் இதில் ஃபார் லேண்ட்ஸ்லேருந்து வர்றவங்களுடைய ஸ்டோரி இதுதான். எல்லா பயோகிராஃபி எடுத்து வாஸ்தா இது மத்தியமாக இந்த கோர்வை எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த ஷிப் கேப்டன் சொல்லுவாங்களாம், கடைசியில் வருகிற அந்த தேசத்தின் பக்கத்தில் வரும்பொழுது அந்த கேப்டன் அந்த ரூட்டை தெரிஞ்சதுனால, அந்த ஐலாண்டு பார்த்தாச்சு, இந்த ஐலாண்டு பார்த்தாச்சு, இந்த கண்ட்ரி இன்னும் நம்ம ட்ராப் பண்ண வேண்டிய கண்ட்ரி இன்னும் ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது, அனதர் 2 நாளில் போய் விடுவோம் என்று அறிந்ததுக்கப்புறம் அந்த மிஷினரி ஃபேமிலிஸோடு உட்காந்து பேசுவாங்களாம், நாங்கள் நாளைக்கு அந்த தீவுக்கு வரப்போகிறோம், நீங்கள் இறங்க போகிற தீவு வந்து ஷிப் வராது, ஷிப் கடலில் இருக்கும், ஏன்னா வந்து ஷாலோ வாட்டர்ஸ்னால போட் இறக்குவோம், அதில் உங்களை இறக்குவாங்க, எங்கள் சேலர்ஸ் ஒரு 2-3 பேர் வருவாங்க, வந்து அந்த ஷோரில் போய் உங்களை வந்து இறக்கி விட்டு அவர்கள் திரும்பி விடுவார்கள். நாங்கள் லாஸ்ட் இயர் ஆர் 8 months பேக் நாங்கள் அப்படி ஒரு மிஷினரி நாங்கள் வந்து ட்ராப் பண்ணோம். 2 நாள்லே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அல்லது அனதர் கண்ட்ரியில் 6 monthsக்கு அப்புறம் அவங்க டிசீஸால் இறந்து விட்டார்கள். ஓகே, நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ண முடியாது. ஓகே, நாங்கள் ட்ரேடில் இருக்கோம், வியாபாரங்கள் இது இருக்குது, இது இருக்குது, திங்ஸ் இருக்குது, நாங்கள் வேறு தேசங்களுக்கு நாங்கள் போகணும். ஓகே, ட்ரேட்காக வந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் திரும்பணும் என்றால் இதுதான் சான்ஸு. நாளைக்கு எங்கள் போட் இறக்குறதுக்கு முன்னாலே நீங்கள் சொல்லணும், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எங்கே ஏறினீங்களோ அங்கே நாங்கள் கடைசியில் போய் சேருவோம். ஓகே, வேறு ஸ்டாப்ஸ் இருக்குது, ஸ்டாப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எங்கே போவோம்? எங்களுடைய போர்ட்டுக்கு போவோம். அப்புறம் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி அடுத்த கப்பலை பிடித்து நீங்கள் உங்கள் தேசத்தை பார்த்து போய்விடலாம். இதான் லாஸ்ட் சான்ஸ். நீங்கள் வந்து யோசித்து எனக்கு காலையில் சொல்லுங்கள் என்று சொல்வார்களாம். ஓகே, வேறு கேப்டன்ஸ், வேறு தேசம், வேறு காலம், வேறு லாங்குவேஜ். நார்மலி மிஷினரிஸ் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சென்டென்ஸ், நாங்கள் எங்கள் ஊரில் கப்பல் ஏறுவதற்கு முன்பாகவே நாங்கள் மரித்து விட்டோம். கப்பல் ஏறுவதற்கு முன்பாகவே மரித்து விட்டோம், எங்களுக்கு பயம் இல்லை. there is nothing to die. சாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் ஐயா, உங்கள் ஊரில் கல்லறைகளில் போய் பாருங்கள், மிஷினரி கல்லறைகள். 5ஆம் தேதி இன்னும் ஸ்மால் சைல்டு, 8ஆம் தேதி மூத்த பையன், இன்னொரு 10 நாளில் தாய். our own டவுன்ஸில் இருக்குது. இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த டவுன்ஸில் அது இருக்குது. ஓகே, மிஷினரி கிரேவ்யார்ட்ஸ். 5, 8, 10 days later மதர். ஓகே, மதுரையில் 2 கல்லறைகள் இருக்குது, 2 கிரேவ்யார்ட்ஸ் க்ளோஸ்ட், full of American and British missionaries, German missionaries. ஓகே, 270 கிரேவ்ஸ் இருக்குது, 270. ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு சர்வே எடுத்தேன், ஹிந்து நியூஸ் பேப்பரில் சர்வே எடுத்திருக்காங்க. சர்வே எடுத்து போடுறாங்க, அந்த 270ல் ஆவரேஜ் வயசு பார்த்தா 20 லேடிஸ்க்கு, ஆவரேஜ் வயசு ஏஜ் ஆஃப் மென்னுக்கு பார்த்தா 30. அப்படின்னா எப்படி எல்லாம் 20-30 லட்சம் இருப்பாங்க? இல்லை,
ஓல்டரும் இருந்திருப்பாங்க, நிறைய சிறு பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. நிறைய சில்ட்ரன், 1 வயசு 2 வயசு 3 வயசு பிறந்த உடனே. ஸோ அவங்க அந்த ஆவரேஜை கீழே கொண்டு வர்றாங்க, 20 30. அவர்கள் தன் ஜீவனை இழந்து போனவர்கள், அவர் தேவராஜ்யத்தை அவர்கள் கண்டடைவார்கள். இட்ஸ் தேர். நான் சொல்லலை ஜீவனை வெறுத்து ஃபேமிலிஸ் நிறைய. நீங்கள் த பேக்ரவுண்ட் ஆஃப் த மிஷன்ஸ், மிஷினரிகளுடைய பேக்ரவுண்டை ஸ்டடி பண்ணிங்கன்னா, அவர்கள் மிஷினரி இதுக்காக பணிக்காக அர்ப்பணித்த உடனே அவர்களுடைய ஃபேமிலிஸ், அவர்களுடைய குடும்பங்கள் சந்தோஷப்பா, யார் என் குடும்பத்திலேருந்து போவான்னு நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லவே இல்லையா. உலகத்தின் உடைய செல்வம் எல்லாம் தேடி வருகிறது எங்கே? இங்கிலாந்தை. வேர்ல்டை ரூல் பண்ணுறாங்க. வெல்த் ஆஃப் த நேஷன்ஸ் வருது. வேர்ல்டில் என்ன ட்ரேட் பண்ணாலும், சீ ட்ரேட் பண்ணாலும் டேக்ஸ் பண்ணி அந்த மணி வருது, கப்பம் கட்டுறாங்க. ஏன்? தேர் நேவி வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரூல் பண்ணுறாங்க, லார்ஜ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. அங்கேருந்து டேக்ஸ் எல்லாம் எங்கே போகிறது? இங்கிலாந்துக்கு. உட்கார்ந்து சாப்பிடலாம். வேர்ல்டுடைய வெல்த் வருகிறது, லேபரர்ஸ் வர்றாங்க. அதை விட்டு நான் போகிறேன், நான் கண்டுகொண்ட இந்த இயேசு எனக்கு மன்னிப்பு, எனக்கு நித்திய வாழ்வை தந்த இந்த செய்தி நான் அமைதியாக வைத்திருப்பேன்? எனக்காக இறந்த இந்த இயேசுவின் உடைய இரத்தத்தை நான் எப்படி பெற்றுக்கொண்டு நான் கொடுக்காமல் இருப்பேன்? நான் எப்படி இருக்க முடியும்? டிஸ்டர்ப்டு குரூப் ஆஃப் பீப்புள். டிஸ்டர்ப்டு குரூப் ஆஃப் பீப்புள் யார் தெரியுமா? யங்ஸ்டர்ஸ். இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. அந்த 15th century, 16th century, 18th century, 1850லேருந்து 1950க்குள்ள மோர் தென் 3 lakh யங்ஸ்டர்ஸ் இங்கிலாந்துலேருந்து புறப்பட்டாங்களாம். பள்ளிக்கூடத்தில் இருந்தவங்க, காலேஜில் இருந்தவங்க முடிக்காமல் புறப்பட்டார்களாம். அவங்க கொண்டு வந்த சூட்கேஸ் என்ன தெரியுமா? சவப்பட்டி மாடல். சூட்கேஸ் ஷேப் அப்படிதான் இருக்கு. இதற்கு கிட்டார் பாக்ஸ் ஓரளவு அதே மாதிரி இருக்கும். சவப்பட்டி மாடலில் தான் சூட்கேஸ் கொண்டு வர்றாங்க. ஏன்னா நான் வந்து ஷியோரா இந்த ஜேர்னியில் ஷியோரா நடக்க போறது ஒன்று. அது என்னது? சாவு. I'm going to die. அங்க உள்ளவங்களுக்கு ஈஸி ஆக்குவதற்கு, இல்லைன்னா பாடியை ரிட்டர்ன் பண்றதுக்கு ஈஸி ஆக்குவதற்கு என்னுடைய சூட்கேஸே என்னது? சவப்பட்டி. The principle of God, die to be used, die to gain, lose to receive. அதை பிராக்டிக்கலா கொண்டு வருவோமே. Christian journey is one of dying. இந்த கிறிஸ்தவ பயணமே, it's a journey of dying. And Christian mission, mission work is dying, a chance to die. It is a call to die. Yeah, he chose that. அவருடைய பாதை அது. அவரை பின்பற்றுகிறோம் என்றால், சொல்றோம் என்றால், இந்த பாதையை நம்ம பைபாஸ் பண்ணி போகவே முடியாது. We see in Philippians 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதை வாசிங்கள் தயவு செய்து. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும்
அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Amen. இந்த லாஸ்ட் 2 verse பார்த்தோம்னா ஓகே நம்ம சிந்திக்கிறது போல ஓகே நம்ம நேம் above all names as we think. இப்பொழுது நாம் இருக்கிற இந்திய கிறிஸ்தவத்தினுடைய சிந்தனையின்படி அந்த 2ஐயும் நான் பார்க்கிறோம். exalted name above all names இல்ல, அதற்கு முன்பாக எது இருக்கிறது? காடோட ஈக்குவாலிட்டி, அவரின் ரூபம், தேவனின் ரூபம். அதை வெறுமை என்று எண்ணி அடிமை ரூபம் எடுத்து மனுஷனாக வந்து, மனுஷனாக மட்டும் இல்லை, மனுஷனோட நிப்பாட்டிட்டாங்க. he didn't come as a man. How did he come? As a baby. பேபியாக வருகிறார். இல்லை வந்து கீழே போகிறது, மேல இருந்து அதை சாட்ல போட்டோன்னா மேல இருந்து கீழே 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 இன்னும் கீழே போகுது. சைல்டு, ஒரு சைல்டு. யாருக்கு பிறந்த சைல்டு? அந்த ஊர் அவங்க சொந்த ஊர் பெத்லகேம். அவங்க சென்சஸ்க்கு வந்திருக்காங்க. அவருடைய பூர்வீக ஊரில் அவர் அவ்வளோ பாப்புலரா, அவருக்கு ஒரு கூரை கூட கிடைக்கல. அவ்வளவு ஏழ்மையான குடும்பம். அனிமல்ஸ் கூட கம்பேனியன்ஷிப். அவ்வளவு கீழே இறங்கினார் உன் தேவன் என் தேவன். அதனாலதான் God raised him up, name above all names, King of kings, Lord of lords. கிரைஸ்டுக்கு இந்த பிரின்சிபல் உண்மை என்றால் உங்களுக்கும் எனக்கும் எப்படி நாம் இதை தப்புவிக்க முடியும்? ஆண்டவரே என்னை யூஸ் பண்ணுங்க என்று ஜெபிக்கிறோம், ப்ரே பண்றோம், ஆவலா இருக்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ப்ரே பண்றோம், டிசைர் பண்றோம். இழப்பதற்கு to die, nothing in Christendom. தேவ ராஜ்யத்தில், இந்த தேவன் உடைய ராஜ்யத்தின் இந்த சரித்திரத்தில் எழுப்பி கட்டின எவர்களும் இந்த சாவை அறியாதவர்கள் அல்ல. செத்த நபர்கள், செத்த குடும்பங்கள், இழந்த குடும்பங்களையே தான் தேவன் தேடி எடுத்து he builds them up. இந்த சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு பின்னால இருந்த சாவுகள், இழப்புகள், அவமானங்கள், கண்ணீர்கள், ஐசோலேட்டட் டேஸ், தனிமைகள், போராட்டங்கள் அவர்களுக்கு தான் தெரியும். அதை கண்டு தேவன் உயர்த்துகிறார். இது எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் இது உண்மை. இதை நம்ம ஷார்ட்கட் பண்ணி ஆண்டவரை இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும் முடியாது மகனே மகளே. இதை கிளியரா டிசைட் பண்ணி, யூ cannot live on earth with all goodness and expect mercy to follow you all the way into eternity. See, ஒரு நாள் இந்த throne room of Godல இருக்க போறோம், சிம்மாசன அறையில் இருக்க போறோம். throne room of God. எல்லாரும் சேர்க்கப்படுவார்கள். all of humanity எல்லாரும் அங்க இருப்போம். ஓகே, தேவன் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ எனக்காக என்ன செய்தாய்? what did you do with what I gave you? உனக்கு நான் கொடுத்ததை வைத்து நீ என்ன செய்தாய்? நான் தராத காரியம் இல்லை, நான் கொடுக்காத தாளந்துகள் அல்ல, கொடுத்ததை வைத்து என்ன செய்தாய்? இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம எல்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம எதை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம்? ஓகே, த குட்னஸ் ஆஃப் காட். வேற அதில் உள்ள கேரக்டர்ஸ் யாரெல்லாம்? who are the characters in the Christmas heavenly drama? Mary, Joseph, shepherds, wise men, Herod, star, okay, angels, Jesus.
இதெல்லாம் நீங்கள் நான் செய்ததா? இதில் எதுக்கும் நம்ம பங்கு இருக்கா? Is there anything in our part in this whole Christmas heavenly drama, the revealing of the grand design of revealing of the Son of God? ஒன்றும் கிடையாது. எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டது, எல்லாம் அவருடைய பங்கு. செஞ்சுரிஸை கால்குலேட் பண்ணி ரெவலேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. இருக்கிற இடத்திலே நாம் புரிகிறபடி கிளியராக பிளான் பண்ணியிருக்காங்க. மேரிக்கு கேப்ரியல் வருகிறார். ஏன்? அந்த அம்மாக்கு கேள்வி இருக்கும். ஓகே, சிறுபிள்ளை, she'll have questions, answer the questions. ஜோசப்புக்கு என்னது? சொப்பனம் தான், கேள்வி கிடையாது, சொல்லு செய்வான். ஓகே, ஷெப்பர்ட்ஸ்க்கு எப்படி ரெவலேஷன் வருகிறது? ஏஞ்சல்ஸ்க்கு முன்னால ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் ஒருவன் வருகிறான். அவனை கண்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க? ரெஸ்பான்ஸ் என்னது? பயங்கர. அப்புறம் யார் வர்றா? பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே பெரிய கூட்டம் வருது. ஏன்? அவர்கள் முதல்ல வந்திருந்தா அவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க. அவர்களால் அறியக்கூடிய நிலையில ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு எங்க படுத்திருக்கிறாங்க? ஷெப்பர்ட்ஸ் எங்க படுத்திருக்கிறாங்க? ஓப்பன் ஸ்பேஸ்ல. அவங்களுக்கு நட்சத்திரம் தெரிந்திருக்குமா? அது தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு புரிந்ததா? புரியவில்லை. ஏன் புரியவில்லை? அவர்களுக்கு அந்த படிப்பு கிடையாது. ஆனா அதே நட்சத்திரம் யாருக்காக? வைஸ்மனுக்காக. ஏன்? அவர்களுக்கு அதை தான் புரியும். நாம் இருக்கிற நிலையிலே நம்மளை சந்தித்த தேவராஜ்யம் எல்லாம் செய்தது தேவனுடைய பங்கு. காட்ஸ் பார்ட். ஆண்டவரே, நான் நல்ல கிறிஸ்துமஸை கொண்டாடினேன், தேங்க்யூ ஃபார் கமிங், தேங்க்யூ ஃபார் கமிங். அதற்கு ஒரு நொடி கூட அந்த அந்த அறையிலே, அந்த சிம்மாசன அறையிலே, அந்த ரிவார்ட் நைட்ல ஒரு நிமிடம் கூட கொடுக்க மாட்டார்கள். தேவன் செய்தது தேவனுக்கு தெரியும். அதை நீ நன்றி சொல்லுவதற்கு என்னுடைய சிம்மாசன அறைக்கு நீ வரவே வேண்டாம். அதை வைத்து நீ என்ன செய்தாய்? Christ came down. அதை வைத்து நீ என்ன செய்தாய்? நீ கீழே போனியா? உன்னுடைய தகுதியிலிருந்து அந்த தெருக்கு போனியா? அந்த வீட்டுக்கு போனியா? அந்த ஆஸ்பத்திரி போனியா? அந்த ஜெயிலுக்கு போனியா? அந்த கண்ணீர் உள்ள கடன் பிரச்சனையோடு இருக்கிற அந்த குடும்பத்தை தேடி போகினாயா? அதுதான் கேள்வி. This imitation of spiral down, கீழே இறங்கி வருகிறதை பார்த்து நீ உலக சிந்தனையோடு மேலே ஏறுவதற்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? விசாரிக்கிற தேவனுடைய ராஜ்யம். மேலே ஏறு 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 என்று சொல்லிக் கொடுக்கிற so many teachings of the world. சிலுவை தியானம், சிலுவை காட்சி, இப்படிப்பட்ட வசனங்கள் பிலிப்பியர் 2 வாசித்த பின்பு மேலே 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 என்று எப்படி நீங்களும் நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம்? எப்படி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம்? இந்த சத்தியத்தை நமக்கு கொண்டு வருவதற்கு உயிரை இழந்தவர்கள் லட்சக்கணக்கு, வேர்ல்டு ஃபுல்லா lakhs and lakhs of people who left everything. family, அவங்க ஷிப் ஏறும்போது சொன்னாங்களா முட்டாள்னாங்களா? their families, இவங்க ஷிப் ஏறதுக்கு முன்னால முட்டாள், நீ இப்படி போவேன்னு தெரிஞ்சா என் மகளை நான் கொடுத்துருக்க மாட்டேன். you are a fool, I am a wealthy man, I can give you everything here, I can make a business for you. உனக்கு நான் தொழில் நான் இங்க செட் பண்ணி தரலாம், எல்லாம் தரலாம். ஆர் இல்லைன்னா கேப்டன் ஆக போ. Okay, I know the royal the forces, I can get you jobs, army la po or navy la po, தேசங்களை பார்க்கலாம். அப்படி போய் ஏதாவது செய்யேன் என்று சொன்னார்களாம். fools சில
நேரம் யோர் எக்ஸ்பீரியன்ஸான்னு தெரில, எனக்கு சில அனுபவங்களில் வீட்டில் இருக்கிறோம், ஃபேமிலியோடு இருக்கிறோம், கரண்ட் போய் விடுகிறது. ஓகே, கரண்ட் போயிட்டு நைட்டு ஓகேன்னு இப்போ கேண்டில் தேடுறோம். ஓகே, லைட்டு இது பண்ணுறதுக்கு ரூமை டு மேக் இட் பிரைட் லுக், அண்ட் ஷெல்ஃபில் இப்படிப்பட்ட கேண்டில்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, நம்ம பார்த்துருக்கோம்ல கேண்டில், பெரிய கேண்டில், அழகான கேண்டில், ஸ்மெல் கூட அடிக்கி, ஏதோ ஃப்ளவர். இதை எடுத்த உடனே அங்கே உள்ளவங்க என்ன சொன்னார்கள் என்றால், அது இருக்கட்டும் பிரதர், எது அது இருக்கட்டும். உடனே அவங்க வாங்கி வைக்கிறாங்க, இல்லைன்னா நானே தூக்கி வச்சிடறேன். உள்ளேருந்து கிச்சன்லேருந்து இதை தூக்கிட்டு வரேன். இப்படி போன்ற ஒன்றை அவர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள், வைக்கிறாங்க, லைட் பண்ணுறாங்க. அன்றைக்கு இரவு அங்கே நம்ம இருந்ததுக்கு இட் சர்வ்ட் ஆர் பர்பஸ். அப்புறம் காலையில் வந்து உட்காந்துருக்குறோம் அதே ரூமில், அந்த கேண்டில் வச்ச இடத்த, அந்த மேஜையை, அந்த ஸ்டூலில் நாம் தடவி பார்த்தால்தான் தெரியும், என்னது நேற்று வைத்த அந்த மெழுகுத்திரி கான், அது எல்லாம் உருகி போய்விட்டது. அதை தொட்டால் தான் தெரியும், அங்கே சேர்ல உட்கார்ந்து பார்த்தா தெரியாது. உலகம் இதை பார்த்து என்ன சொல்லுகிறது? முட்டாள் என்று சொல்லுகிறது. உலகம் இவைகளை பார்த்து புத்திசாலி என்று சொல்லுகிறது. நீ தக்க வைத்து விட்டாய். தேவராஜ்யம் இதை பார்த்து சொல்லுகிறது சாம்பியன் ஆஃப் காட், ராயல்டி. நீ ராயல் ஃபேமிலிமா, ராயல் ஃபேமிலி. ஃப்ரண்ட் ரோல வந்து உட்காருங்க. எத்தனையோ தன்னை தக்க வச்சவர்கள், இன்னும் காத்தவர்கள், பின்னால் ஒரு ரோ எங்கேயா கிடக்கும், அங்கே போங்க. அங்கே ரிவார்ட் நைட்டில், ரிவார்ட் நைட்டில் ஆல் ஆஃப் ஹியூமனிட்டிக்கு ரிவார்டு. பின்னால் போங்க, எங்கேயாவது ஒரு பெஞ்சு கிடைக்கும், போங்க. இவர்களுக்கு பெரிய பெரிய சேர். ஃபூல்ஸ், ஃபூல்ஸ் என்று சொல்லப்பட்டவர்கள் உலகத்தில், வாழ்க்கையில். அவன் முட்டாள், எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கான் பாஸ்டரோட. முட்டாள், எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம்னு போகிறாங்க, எப்போ பார்த்தாலும் எதையாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஞானமே இல்லை, புத்தியே இல்லை என்று சகோதரர்கள், ஃபேமிலிஸ் சொல்கிறாங்க. The King of Kings is saying, that's my daughter. என்னுடைய மகன், என்னுடைய மகன், என்னுடைய மகன். இரண்டு வழி, இரண்டு வழி, இரண்டு வழி. மேத்யூ 6:24 கிளியரா போட்டிருக்கிறது. மத்தேயு 6:24 யாரா வாசிக்க முடியும்? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஓகே, 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் தேட வேண்டியது இந்த வருடத்தில், இந்த வாழ்க்கையில், ஒரே ஒரு வாழ்க்கை தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம். அவருக்கு மட்டுமே என்னுடைய பலன், அவருக்கு மட்டுமே என்னுடைய பலன். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற அந்த இயேசு, இயேசு விடத்திலே சென்று கலேஷியன்ஸ் 6:17 யாரா வாசிங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டு இருக்கிறேன். முழுவதும் அச்சடையாளங்கள் உள்ள இயேசுவின் பிரசன்னத்திலே நின்று
எனக்கு அச்சடையாளங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? Can we say I have no scars? எனக்கு ஊண்டே இல்லை, லைஃப் ஹாஸ் பீன் பர்ஃபெக்ட். ஊண்டே இல்லை, ஸ்கார்ஸே இல்லை, பாடுகளே இல்லை, சொல்ல முடியுமா? அங்கே சிம்மாசன அறையில் இருக்கிற மற்ற saints of God எல்லாரும் அச்சடையாளங்கள் உள்ளவர்கள். People who lost, who died every day. கேரி, வில்லியம் கேரி 1794 வருகிறார் கல்கட்டா. சன் இறந்து விடுகிறான் கல்கட்டால. சராம்பூர் சன்னுடைய டெத்தில் மதர், தாய் ரொம்ப டிஸ்டர்ப்ட். சம் இயர்ஸ் பேக் அங்கே போயிருக்கும்போது அந்த பிரசிடென்ட் என்னை சுற்றி காமிச்சாங்க. கேரி சாப்பல் என்று ஒன்று இருக்கிறது, இந்த சைஸ் தான். இதே போல் புல்பிட் இருக்கிறது இந்த லெஃப்ட் சைடில். புல்பிட்டுக்கு பின்னால் இதேமாரி ஒரு சின்ன வெஸ்ட்ரி ரூம் இருக்குது. அங்கே கூட்டு போய் காமிக்கிறாங்க. பின்னால் ஆல்டருக்கு பின்னால் ஒரு ரூம், வெஸ்ட்ரி ரூம் என்று. அதில் சுவரிலே வளையம் இருக்கிறது. இந்த மாடை கட்டி போடுவாங்க தெரியுமா அந்த காலத்தில், பெரிய வளையம் சுவரில் வச்சு, இல்லைன்னா தரையில் பதிச்சு, அப்படிப்பட்ட ஒரு வளையம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இது என்னது என்று தெரியுமா என்று. இல்லை, சொல்லுங்கய்யா. அவருடைய மனைவி மற்ற சபையினுடைய அந்த சர்வீஸில் அமைதியாக இருப்பார்கள். வில்லியம் கேரி மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ண தொடங்கினோடனே டிஸ்டர்ப் ஆகி விடுவார்கள், சத்தம் போட தொடங்குவார்கள் மனநிலையிலே. பிரசங்கத்திற்கு முன்பாக மெதுவாக சைடு வழியாக கூட்டு வந்து அந்த வெஸ்ட்ரியில் அந்த செயினில் கெட்டி போடுவார்கள், கதவை அடைத்து விடுவார்கள். அவங்க டிஸ்டர்பன்ஸ் மற்றவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது, பிரசங்கத்தை கேட்க முடியும். எப்படி கேரி பிரசங்கம் பண்ண முடியும்? அதை யோசிச்சிருக்கிறீங்களா? தன்னுடைய ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? ஒரு 15 அடிக்கு பின்னால் எப்படி இருக்காங்க? செயின் போட்டு கட்டி வச்சிருக்கிறார்கள். ஒய்ஃப், தன்னுடைய ஓன் ஒய்ஃப். இந்த வார்த்தைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம். ஆண்டவரே ஏன் என்று சுருண்டு படுத்திருக்கலாமே வீட்டில். அப்படிப்பட்டவர்களினுடைய முயற்சியால் வந்த வேத புத்தகம். அந்த கிரயம், the cost of Christ, the cost of God's children for what we have received. நாம் பெற்றுக்கொண்டவைகளின் பின்னணி தன்னுடைய பெரிய கிரயத்தை செலுத்தினவர்களினுடைய பங்கை மறந்துவிட வேண்டாம். That is the cost of Christ. That is the cost of the children of God. All over the world, இங்கே மட்டும் இல்லை, தேசங்கள் முழுவதும் நற்செய்தியை எடுத்து செல்லுவர்களினுடைய கிரயம் கிறிஸ்துவின் கிரயம் போல அவர்களினுடைய கிரயம். அதை தான் பவுல் சொல்லுகிறார். என் மேலே ஃபுல்லாக அந்த அச்சடையாளங்கள் இருக்கு, அந்த ஊண்டுடைய ஸ்கார் இருக்கு. இது என்னை ப்ரூவ் பண்ணுகிறது, இதெல்லாம் இயேசுவினுடைய அச்சு என் மேலே. நான் இயேசுக்கு சொந்தமானவன். I belong to Jesus because Jesus has put his stamp all over me. அடிகள், எல்லா கண்ணீர் சூழ்நிலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், துரோகங்கள், இன்னொரு அச்சு. our crisis, நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் இங்கே வரும்போது அந்த இது இருக்குல்ல, ஜங்ஷன் இருக்குல்ல, பாலம் இறங்கி வரும்பொழுது அந்த ஜங்ஷன், அங்கே ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது, பெரிய பிளே கிரவுண்ட், லாங் பிளே கிரவுண்ட் இருக்குது. ரயில்வே இதோ கோட்டஸ் அது ஓகே, ரயில்வே கிரவுண்ட் நீளமாக இருக்குது, நல்ல நீளமாக. கிரிக்கெட்டு ஒரு 30 டீமாக விளாண்டுட்டு இருக்கோம். ஓகே, இவ்வளோண்டு இடத்துல விளாண்டுட்டு இருக்காங்க பாவம் பயல.
இங்கே இன்னொரு டீம் விளாண்டுட்டு இருக்கு, அங்கே இன்னொரு டீம் விளாண்டுட்டு இருக்கு, இங்கே விளாண்டுட்டு இருக்கு. ஷுவராக அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்ன தெரியுமா? பால் உள்ள ஓடும்போது இது யாருடைய பால்னு, எந்த டீமுடைய பந்து, எதை எடுத்து விக்கெட்ல பண்ண, இது ஓம் பந்து இல்லடா, இது அவன் பந்து இல்லை. ஷுவராக இருக்கும், ஷுவராக இருக்கும். விளாடுறவங்களுக்கு தான் அது தெரியும். ஓகே, இன்னும் தட் ரிமைண்ட் மீ. நான் சைல்ட்ஹுட்டில் ஸ்கூல் பேண்டில் இருந்தோம், மார்ச்சிங் பேண்டில் இருந்தோம். இன்னும் அந்த டேஸில் மார்ச்சிங் பேண்டுக்கு கிரவுண்ட் அவ்வளோ கிடையாது, கவர்மெண்ட்டுடைய மார்ச்சிங் கிரவுண்டுக்கு தான் போவோம். அது எல்லாம் ரிப்பப்ளிக் டேக்கு எல்லாரும் எல்லா ஸ்கூலும் ரெடி ஆகி வருவாங்க அங்கே. எதுக்கு மார்ச்சிங் ப்ராக்டிஸ்க்கு. லெஃப்ட் ரைட் சொல்லி சொல்லி நடக்க சொல்லுவாங்க, மார்ச் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது, சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். அதில் வேற லெஃப்ட் ரைட் எல்லாரும் ஒரே மாரி நடக்கணுமா. அதை பண்ணும்போது முன்னால் நம்ம பேண்டு, ஸ்கூல் பேண்டு முன்னால் போயிட்டுருக்கோம், டம் 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 அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அந்த கிரவுண்டு ஃபுல்லாக நம்ம மட்டும் இருந்தோன்னா பிரச்சனையே கிடையாது. சில நேரங்களில் நம்ம அப்படி ரவுண்ட் அடிக்கும்போது இன்னொரு ஸ்கூல் பேண்டு நம்ம பக்கத்தில் வரும், இன்னொரு ஸ்கூலுடைய பேண்டு நமக்கு பக்கத்தில் இருக்கும், நம்ம ஸ்கூல் பேண்டு அங்கே தள்ளி போயிட்டுருக்கோம். அப்பொழுது அங்கே ரைட் சொல்கிறது எனக்கு கேட்காது, லெஃப்ட் எடுத்து வைக்கிறேன். அங்கே லெஃப்ட் சொல்லும்போது இங்கே ரைட் சொல்லுது, இதுதான் எனக்கு கேட்கிறது. ஏன்? நான் அடுத்த பேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். ஐம் நியர் டு த ராங் டீம். என்னுடைய பேண்டோடு நான் சண்டை இருக்கும் பொழுது எனக்கு பிரச்சனை இல்லை. ரைட் லெஃப்ட் கரெக்டாக தெரிகிறது. சபையில் சண்டையில் மண்டே போகிறேனே, அங்கே நிறைய பேண்ட் இருக்கு. அதுதான் அந்த ப்ராப்ளம் ஆஃப் ஆர் ஏஜ். அதுதான் அந்த ப்ராப்ளம் ஆஃப் த ஏஜ். How do I choose Jesus on Monday? How do I choose on the சாவின் வழி, the denying myself, take up the cross? எப்படி? That is the problem of the Church of God. கிளாக் கடைக்கு போகிறோம், கிளாக் வாங்க போகிறோம். ஓகே, அங்கே போய் பார்த்தா வால் ஃபுல்லாக கிளாக்காக வச்சுருக்காங்க. எங்கே திரும்பினாலும் கிளாக்கு வேறு வேறு சைஸில் இருக்குது. இப்போலாம் கிளாக் டைமை பார்க்குறோம், உடனே ஒரு கிளாக் அல்லது 2 கிளாக் தவறான டைமாக இருக்குது, மற்றதெல்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்குது. நம்ம வாட்சை செக் பண்ணுறோம். இப்போ 10 இன்னும் 11:14 பார்த்த உடனே கரெக்டாக இருக்குது. வி ஆர் கம்ஃபர்டபுள். இந்த ரெண்டும் தப்பு. அது 12 காமிக்குது, இன்னொன்று 10 காமிக்கி. லேட்டாக இருக்குது ஒன்று, ஏர்லியராக இருக்குது. ஓகே, இதை அப்படி மைண்டில் வச்சுக்கிறோங்க. அங்கே நம்ம வாங்கலை, அடுத்த கடைக்கு போகிறோம். அடுத்த கடையும் ஒரு கிளாக் கடை. அங்கே கிளாக் எல்லாம் வேறு வேறு நேரத்தை காமிக்கிறது. எல்லா கிளாக்கும் வேற வேற டைம். இப்போ என்ன அனுபவம் சொல்லுங்க. இதுதான் மண்டே. இப்பொழுது என்னுடைய 11 இப்போ 15 காமிக்கு, 11:15 கரெக்டா தப்பா? ஏன்? வேறு வேறு நேரத்தை காமித்துக் கொண்டிருக்கிற கடிகாரங்கள். என்னுடைய கடிகாரம் கரெக்டானு செக் பண்றோம். ஏன்? எதுவுமே இங்கே சரியா இல்லை. அங்கு ஒரு சரியாக நேரம் ஒரு கடிகாரம் இருந்தாலும் கூட அதையும் சந்தேகப்படுகிறோம். ஏன்? இது எல்லாமே மாற்றி காமிக்குது. அப்படிப்பட்ட உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையே அல்லாத உலகம். தேவஜனமே, நம்மளுடைய ஆத்மாவை இட் இஸ் டெஸ்டிங் அவர் சோல். What does God want from us? நம்மிடத்திலிருந்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இன்றைக்கு, இந்த வருடத்திற்கு? Think about it, struggle with it.
தேவராஜ்யம் வித்தியாசமாக கணக்கிடுகிறதை நாம் பார்க்கிறோம். Heaven counts differently. Earth counts differently. பூலோகம் வித்தியாசமாக கணக்கு வைக்கிறது. தேவராஜ்யம் வித்தியாசமாக கணக்கு வைக்கிறது. தேவராஜ்யம் it counts differently. இந்த உலக புக்கினுடைய வாழ்க்கை சமுதாயம் நமக்கு கொடுக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வைத்தே அந்த புக்கை நிரப்பி கொண்டிருந்தோம் என்றால், தேவராஜ்யத்தின் அந்த புக்கிலே என்னுடைய பெயர் இருக்கிற அந்த பக்கம் எம்டியாக இருக்கும். தேவராஜ்யத்தின் அந்த புத்தகத்திலே தேவனுக்காக நான் செய்தது என்று it will be empty. empty. ஏன்? என்னுடைய பலன் எல்லாம் அந்த உலகத்தின் காரியத்திற்காக ஃபில் பண்ணியிருக்கேன். I filled it with things. அன்னைக்கு ஒரு ஊழியரை குறித்து நான் விசாரித்தேன். அவருக்கு மேலே உள்ள ஊழியக்காரர் சொல்லுகிறார், அண்ணே அவர் எப்போ பார்த்தாலும் காய்கறி வாங்கணும், எலக்ட்ரிக் பே பண்ணணும், பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிடணும், தண்ணி வர மாட்டுக்கு ஈபி போய் கட்டணும், இதையே தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஓகே, அவர் இருக்கிறது எங்கே? ஊழியத்தில். அவருடைய சிந்தனையெல்லாம் எங்கே? காய்கறி தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கேட்கறதுக்கு மேலே அதெல்லாம் கொசுறு இல்லை. கடையில் போய் கேட்கும்போது கொசுறு தூக்கி போடுறாங்கல்ல, அதே போல இதை தேடு, அதையெல்லாம் உனக்கு கேட்காமலே தரப்படும். அவருக்கு காத்திருந்த ஜனம் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. அவருக்கு காத்திருந்த ஜனம் வெக்கப்பட்டு போய் சரித்திரமே கிடையாது. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையில் நாம் இருக்கிறோம். இந்த வருடம் அந்த தேவராஜ்யத்தின் புத்தகத்தை நாம் நிரப்புகிற வருடமாக இருக்கட்டும். இதுவரைக்கும் இருந்ததே தேவன், God does not, he is not worried. இனிமேல் இருக்கிற நேரம், இனிமேல் இருக்கிற நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள், அதை தேவராஜ்யத்தின் தேவனுக்கு அவருடைய காரியங்களுக்கு செலவிடுவதற்கு ஒரு பெரிய ஓப்பன் டோர் இருக்கு. நான் இது முந்தைய ஷேர் பண்ணியிருக்கிறேன், நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன். ஒரு பைபிள் உமன் சிவகாசி பட்டணத்தில் ஃபஸ்ட்டு விடோ வராங்க, ஹஸ்பண்டை லூஸ் பண்ணுறாங்க, அதில் தான் ஃபேத்துக்குள்ளே வர்றாங்க. வந்து அப்புறம் பைபிள் உமனாக மாறிடுறாங்க. ஓகே, இதை என்கிட்ட ஷேர் பண்ணது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்க. அங்கே உள்ள ஒரு பிஸ்னஸ் பீப்புள், அவங்களுக்கு ஒன்லி சன் இன்ஜினியரிங் படிக்கிறான். ஜாப், நல்ல ஜாப் கிடச்சிட்டு கேம்பஸ் இன்டர்வியூ சென்னை போய் விடுகிறான். வீட்டிலேருந்து அவன் தங்கியிருக்கிற பிஜியிலேருந்து இதுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. 2 பஸ் மாற்றி போகிறான், 2 hours ஈச் வே, 2 மணி நேரம், ரிட்டர்ன் 2 hours. மம்மி எனக்கு ஒரு பைக் இருந்தால் நான் 45 மினிட்ஸில் போயிடுவேன் மம்மி. சரிங்கிறாங்க, லோன் எடுத்து வாங்குறாங்க. இந்த தாய்க்கு ஒரு நாள் செய்தி வருகிறது, வியாழக்கிழமை ஆக்சிடெண்ட், வெள்ளிக்கிழமை பாடி வருகிறது, சனிக்கிழமை ஃபியூனரல். ஒன்லி சைல்டு. என் நண்பன் வெளிநாடு போயிட்டு சண்டே மார்னிங் வருகிறான். அவங்க ஒய்ஃப் சொல்லுறாங்க, அப்பா நேற்று ஃபியூனரலுக்கு போயிருந்தேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன்லி சைல்டு, ஒன்லி சைல்டு, விடோ, ஒன்லி சைல்டு. ஐயோ, மண்டே மார்னிங் இவர் பிஸ்னஸ்மேன் ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு. காலையில் போகும்போது ஒரு தெரு முனையில் அந்த அம்மா நின்று ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தினமும் செய்கிற ஊழியத்தை சனிக்கிழமையிலே புதைத்து விட்டு திங்கட்கிழமையிலே ட்ராக்ஸ்.
ட்ராக்ஸ் டெக்ஸ்ட். காரை நிறுத்துகிறார். அம்மா உண்மைதானா? ஏன் ஒய்ஃப் சொன்னது தவறோ? ஏன் அம்மா காலையில திங்கக்கிழமை ட்ராக்ஸ் கொடுக்கிறார்கள். அந்த அம்மா வந்துச்சான். இவர் கேட்கறதுக்கு திணறிட்டு இருக்கிறாரு, தத்தி திணறி. ஸ்ட்ரெயிட்டாக அதை எப்படி கேட்க முடியும்? யுவர் சன் இறந்தது உண்மைதானா இல்லையான்னு எப்படி கேட்க முடியும்? அங்கே இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்களாம், உண்மைதான் தம்பி, இறந்து விட்டான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னதான் இருக்கும் இவருக்கு? எனக்கு இந்த ஆளுக்கு என்ன கொஸ்டின் வருது? ஃபார்ம் அதையும் கேட்க முடியல. அந்த அம்மா அதையும் யூகித்து விடுகிறார்கள். என்ன சொன்னாங்களா? அப்புறம் தம்பி, அவனுக்கு நீண்ட நாள் இருக்குன்னு நினச்சேன். இல்லை, எனக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு நான் எப்படி நான் அதை நம்பி நான் வீட்டில் இருக்க முடியும்? எனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தை அவருக்காக செய்ய வேண்டுமே. சமுதாயம் என்ன சொல்லும்? முட்டாள்னும். அது பைத்தியங்கும் சமுதாயம். ஏன் உன் பிள்ளை இறந்திருக்கான், வீட்டில் போய் படுத்து கொஞ்சம் சரியாயிட்டு வாயேன், அதெல்லாம் முடிச்சுட்டு வாயேன்னு சொல்லும். தேவராஜ்யத்தின் சாம்பியன்ஸ் இருக்கிறாங்கம்மா, நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, நம்ம மத்தியில் இருக்காங்க, சபைகளில் இருக்கிறாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு பெரிய பெயர் கிடையாது, பெரிய புகழ் கிடையாது, மேடை ஏறி இருக்க மாட்டார்கள், இப்படி பிரசங்கத்துக்கு 45 மினிட்ஸ் அவங்களுக்கு தந்திருக்க மாட்டார்கள். அவர்களெல்லாம் முன்னணி எனக்கு கிடையாது என்று நினைத்து பின்னால போகிறவர்கள். தேவனுடைய தூதர்கள் இழுத்து வந்து, ஏமா நீதாமா ஃப்ரண்ட் ரோ, நீதாமா ராயல்டி, உங்களை பார்த்து கை தட்டணுமா, நாங்கள்லாம் எழும்பி சிம்மாசன அறையில கை தட்டணுமா. இரண்டு பாதை, இரண்டு பாதை, இரண்டு பாதை. ஹெவன் கவுண்ட்ஸுக்கு நம்மளுடைய பலனையும் நேரத்தையும் எல்லா செலவுகளையும் அவருடைய அந்த புத்தகத்திலே நம்மளுடைய புத்தகம் நிரம்பட்டும். ஒரு பக்கம் கொடுத்திருந்தால் அது ஒரு புத்தகமாகவே எடுத்து விடுவோம், ஒரு புக்கையே ஃபுல்லா எடுத்து விடுவோம். இங்க தேவையில்லை, இந்த புத்தகம் தேவையில்லை, இங்க உலகத்தின் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தேவையில்லை, தேவையில்லை. யூஸ்லெஸ், யூஸ்லெஸ், யூஸ்லெஸ். ஜெபிப்போமாக. தேவனே, ஒரு புதிய ஒரு ஆர்மியை நீங்க ரேஸ் பண்றீங்க ஐயா. ஒரு புதிய ஒரு போர்ச்சேவர்களை நீங்க ரேஸ் பண்றீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஜனம் ஆண்டவரே. உம்முடைய ஹெவன்லி ட்ரம் பீட்டுக்கு வாக் பண்றவங்க, மார்ச் பண்ற ஒரு கூட்டம் ஐயா. இந்த உலக ட்ரம் பீட்டுக்கு அல்ல ஆண்டவரே, தேவன் ராஜ்யத்தின் ட்ரம் பீட்டுக்காக, அந்த ட்ரம்காக உம்மை நோக்கி ஓடுகிற ஜனம் ஐயா. பெரிய கூட்டத்தை நீங்க ரேஸ் பண்றீங்க உம்முடைய ராஜ்யத்திற்கு. இந்த சபை மூலமா, இந்த பாஸ்டர்ஸ் மூலமா நீங்க பெரிய ஒரு கூட்டம் நீங்க ஹார்வெஸ்ட் பண்றீங்க. May there be joy in heaven, Lord, because of this family of God. இந்த குடும்பத்தினாலே, இந்த விசுவாச கூட்டத்தினாலே, இந்த விசுவாச ஃபேமிலினாலே, குடும்பத்தினாலே, இந்த சபையினாலே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கட்டும் ஐயா. சிலுவையை எடுத்து உம்முடைய பாதத்திலே, உம்முடைய நடைபாதையிலே ஆண்டவரை நடக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க ரைஸ் பண்ணுங்க. சாம்பியன்ஸை ரைஸ் பண்ணுங்க, ஜென்டில் ஜெயன்ஸை ரைஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உலகத்திலே பெயர் தெரியாமல் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலே ராயல்டி, ராயல் ஃபேமிலி என்று வரவேற்கப்படுகிறவர்களே நீங்க இங்க ரைஸ் பண்றீங்க. அதற்காக நன்றி. தேசங்களுக்கு அனுப்புங்க, தேசங்களுக்கு அனுப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே.
ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.